எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்டோரி பார்க்க போறோம். அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கிற ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நம்மளுடைய சன்ஸ் நம்ம டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக சூப்பராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிக்கின்ற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஏஜ் வந்து 10 ஆகுது. அவரோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். அவன் தூங்கின அப்புறம் தான் வீட்டுக்கே வருவார். அவன் எழுந்ததுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார். இப்படியே ஒரு வருஷக்கணக்காக போயிட்டுருக்கு. அவனுக்கு ரொம்ப ஆசை மற்ற பசங்க மாரி அவங்க அப்பா கூட வெளியே போகணும், பீச் போகணும், பார்க் போகணும், அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். இப்படி ஒரு நிறைய ஆசை வச்சுருந்தான். ஆனால் அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இது எதுவுமே அவனுக்கு நடந்ததில்லை. ஒரு நாள் பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் டே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு முடிஞ்சால் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு. அவங்க அப்பா பார்த்தோன்னா ஈவினிங் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகி போயிடுச்சு. ஓடி போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான், என்னப்பா இது சர்ப்ரைஸாக இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாப்பா ஒரு மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் வீட்டில் இருக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் நான் வந்து ஃப்ளைட் பிடிச்சாகணும், வெளிநாடு போகிறேன், போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப திரும்பவும் சோகமாகிடுச்சு. சரி அப்பா இப்போ கொஞ்ச நேரம் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அப்பா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறார், அஃப்கோர்ஸ்ப்பா உனக்காக தான் எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நம்மளுக்காக ஒரு கம்பெனி இருக்குது, இன்னும் ஒரு 2 மாதத்தில் நம்மளுடைய நியூ பிரான்ச்சு வந்து நம்ம இந்தியாவில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம், எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க பையன் ஆமாப்பா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறான், அப்பா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க குத்து மதிப்பா அப்படி சொல்லுங்கன்றான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, அது சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இல்லை பரவாயில்லப்பா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிப்பா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து $25 அப்படி சம்பாதிப்பேன்ப்பா, யாரத்த ஒரு $25 நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பையன் திங்க் பண்ணிவிட்டு குடும்பம் வீட்டுக்குள்ளே ஓடுறான். வீட்டுக்குள்ளே ஓடிட்டு அவனுடைய உண்டியில் பணம் சேமிச்சு வச்சுருக்கான். அந்த உண்டியை தூக்கிட்டு ஓடிறான். ஓடிந்து அதை உடைச்சிட்டு அதுலேருந்து ஒரு $50 எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு, அப்பா இதில் $50 இருக்குது, எனக்காக நீங்கள் 2 ஹவர்ஸ் உங்கள் ஷெடியூலில் டைம் சேர்த்துக்கோங்க, நாளைக்கு ஈவினிங் நாம் பீச் போகிறோம், உங்கள் கூட டின்னர் நான் சாப்பிட்ணும், இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, அதுக்காக இந்த அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், உங்கள் 2 மணி நேரம் சம்பளத்தை நான் இப்போயே கொடுத்துட்டேன், நாளைக்கு உங்கள் ஷெடியூலில் இந்த டைமிங்கை சேர்த்துங்க அப்படின்னு அமௌண்ட்டை கொடுத்துறான் எங்கள் அப்பா கையில். எங்கள் அப்பா அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அவரால் பேசவே முடியல. என்னடா நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ பண்ணாலும் நம்ம பையனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இப்படி நம்ம பையன் நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட்டு கொடுத்து டைமை வாங்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டோரி மாரி தான் கைஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் அதாவது ரொம்ப பணக்காராக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்களுக்காக தான் நம்ம சொத்து சேர்க்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப உழைச்சி பணத்தை சேர்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய குழந்தைகளுக்கான டைமை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் பணக்கார பசங்க அவங்களுடைய கேரக்டர் மாறி போகிறது, இல்லை அவங்க வந்து வேற மாரி தப்பான வழியில் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க பணம்னு ஓடிட்டு அவங்களுடைய குழந்தைங்களை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண விட்டுடுவாங்க. ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, பியர் அடிக்கலாமா, பப்புக்கு போலாமா, டான்ஸ் ஆடலாமா, அப்படியே ஜாலியா பைக்ல ஒரு லாங் ரைடு போல. ஒரு கூரை வீடாக இருந்தால் கூட சரி, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா டெய்லி வீட்டில் இருப்பாங்க. அழகாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு டைம், முக்கியமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்க கூட டைம் ரொம்ப பணக்காரா இருக்கிறவங்க ரிச்சஸ்ட் பர்சன் வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு
உங்களுடைய குழந்தைங்க கிட்ட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சேமித்து வச்சுருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் டெய்லி அவங்க சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தீங்க அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை மட்டும்தான் அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. கடைசி காலத்துலேயும் சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் அவனுக்கு ரொம்ப காரு பைக்கு அப்படின்னு என்ன ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் அவன் உங்கள் கூட விளையாடுற அளவுக்கு வேற எந்த பொருள் வச்சும் அவன் ஹாப்பி அடைய மாட்டான். பேரண்ட்ஸுக்கு இதை புரிஞ்சுக்குவாங்க. அவனுக்கு உண்மையில் தாம் என்ன அளித்தீர்கள்? ராஜ்யம், சுகம், அதிகாரம் தந்தேன். செகண்டு, நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நாலேஜையும் கேரக்டரையும் அவன் கூட இருந்து கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு புரியும். நல்லொழுக்கம் தந்தீர்களா? ஞானத்தை வழங்கினீர்களா? தர்மத்தை அவனுக்கு போதித்தீர்களா? அவனை காக்க தமது உதவி அவனுக்கு தேவையில்லை என்னும் நிலையை அவனுக்கு வழங்கினீர்களா? இன்னொன்று, உங்களுடைய அன்பை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தாங்க கொடுக்க முடியும். உங்கள் பொருட்களாலேயோ இல்லை மற்ற எந்த விஷயத்தாலேயோ கொடுக்க முடியாது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பசங்களுக்கு நாம் நம்மளுடைய டைமை கொடுக்கறத விட வேறு எந்த ஒரு கிஃப்டோ இல்லை வேறு எந்த ஒரு திங்ஸோ ஈடாகாது. தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய். அங்க போயிருங்க, பக்கத்துல போயிருந்தீங்களா? தொடுங்க, அவனை தொடுங்களா? ஒண்ணு இல்ல, தொடுங்க. தொட்டிங்களா? எல்லாம் பண்ணானா சொட்டுங்க, ஓந்தி கொட்டுங்க. சொட்டுங்களா சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு நல்லா கொட்டுங்க. எதா பண்ணானா